வணக்கம். நான் வந்து எல்என் ஸ்டீல் மேனுஃபேக்சர் யூனிட்லேருந்து பிரியா பேசுகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மாடுலர் கிச்சனுக்கு தேவையான ஆக்சசரிஸ் பண்ணி தரோம். அது இல்லாமல் தனித்தனி யூனிட் வந்து என்ன கேட்டாலுமே அதுவுமே பண்ணி தரோம். ஒயர் ஆடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் ஆடில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் பண்ணி தருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்குன்னு எடுத்து யூனிக்காக ஆர்டர் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அந்த வீட்டுக்கு தேவையான மாடுலர் கிச்சன் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்லரி கேட்பாங்க, ஒரு பிளேட் யூனிட் கேட்பாங்க, ஒரு பிளைன் பேஸ்கெட் கேட்பாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் பிளோட்டு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கார்னர் ஏரியாஸ் வந்துச்சுனாக்கா கார்னர்ஸ் போடுவாங்க. ஸோ என்ன சைஸ் கொடுத்தாலுமே சரி, இந்த சைஸ் தான் அப்படி எங்ககிட்ட இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக நாங்கள் வந்து ஸ்டாக் வைக்கிறது கிடையாது. எது வந்தாலும் அகெயின்ஸ்ட் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக 3 days டைம் தேவை எங்களுக்கு, அந்த ஒர்க்கிங் அந்த டைமு. உங்களுக்கு 3 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு என்ன யூனிக் சைஸ் வேணுமோ அதை அப்படியே செஞ்சு உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்லேருந்து 20 இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வந்து சைஸ் எல்லாம் 5 mm பண்ணுவோம். 20லேருந்து அதுக்கப்புறமேட்டு போகக்கூடிய பெரிய சைஸ் எல்லாம் 6 mm ராட்ல தான் பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் வராது, நல்லா வந்து ஒரு கிரிப்னஸ் இருக்கும். ஸோ இப்போ சைஸ் வந்து பெருசு போகும்போது ராடோட திக்னஸை வந்து நாங்கள் வந்து பெருசு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்னர் ரேக்ஸ் பாத்ரூமில் யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து இப்போ வாடகை இருக்காங்க, நாங்கள் இந்த இடத்துல மாடுலரே பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து எங்களோட ஏரியாவை வந்து யூட்டிலிட்டி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து ஒரு கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு வீடு காலி பண்ணிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடிய ஐட்டம் இதெல்லாம் வந்து இங்கே ஃபிக்ஸடாக வைக்க தேவையில்லை. ஸோ இதில் என்ன சைஸ் என்ன மாடல் ஷீட் போட்டு ராட் வச்சு ட்ரிபிள் டபுள் எது கேட்டாலும் பண்ணி தருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் ரேக்கு நம்ம கிச்சனோட கார்னரில் வச்சுப்பாங்க. இது ட்ரிபிள் என்ன ஷேப் என்ன மாடல் என்ன ஹைட்டு என்ன டெப்த்து என்ன பிரெத்து என்ன எத்தனை ரேக்ஸ் வேணுமோ எப்படி கேட்டாலுமே பண்ணி தருவோம். நம்ம இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு யூஸ்க்கு வாங்கக்கூடிய பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம் கடையிலேருந்து. 1 yearக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு மேலே அதை வச்சு யூஸ் பண்ண முடியாமல் நம்ம எவ்வளோ பொருட்களை வந்து ஸ்கிராப்பில் போட்டிருப்போம். காரணம் என்னென்னா கிரேடு தான், அந்த மெட்டலோட கிரேடால் தான் அதால் வந்து ஸ்டேபிள் பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் 304 நிக்கல் 8 point கண்டென்ட்டில் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அது கரெக்டாக இன்னொரு முறை வாங்குற மாதிரியான ஒரு செலவாக இருக்கக்கூடாது. செய்யும் போதே அந்த ஹெவி டியூட்டி என்ன ஒரு குவாலிட்டியில் பண்ணோமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். லைட் வெயிட் நம்ம பண்ணுறது கிடையாது. ஒன்லி 304 பண்ணி கொடுக்குறோம், 202 பண்ணுறது இல்லை. என்ன ஷேப் கேட்டாலும் பண்ணி தருவோம். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பா இல்லை ஒரு ஆஃப் ரவுண்டா என்ன கேட்டாலுமே உங்கள் கிச்சன் ஏரியாவில் வைக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளோ இடம் இருக்கும் அந்த சைஸ்க்கு நாங்கள் அந்த பொருளை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் வந்து ஓப்பன் ஆக்சசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ 800 ரூபாய்க்கு பண்ணி தரோம். என்ன ஐட்டம்ஸ் கேட்டாலும் சரி, பெர் கேஜி 800ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சிங்கிள், இது ட்ரிபிள், இது டபுளில் ஷீட் போட்டு எல்லாமே நீங்கள் என்ன வெயிட் வருதோ அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மாடுலர் கிச்சனில் வந்து நம்ம டஸ்ட்பின் ஹோல்டர் போடுவோம் இல்லையா, அது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிடர்ஜென்ட் ஹோல்டரு. இது வந்து டோர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த டஸ்ட்பினாக இருந்தாலும் சரி, இந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி, டோரில் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த விம் லிக்விட், அதுக்கப்புறம் சோப் ஆயில் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நிறைய சைஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாத்திரம் கழுவுறோம் இல்லையா, ரன்னிங்கில் கழுவி காய வைக்கிறதுக்கு அப்படியே சிங்க்குக்கு மேலேயே வந்து சிங்க்கோட சைஸ் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அந்த சைஸுக்கு பிளேட் வைக்கிறது, டம்ளர் கிளாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கழுவி போகிறதுக்கு அது. இது வந்து வெர்டிக்கலாக வைப்பாங்க. இது சைஸ் வாரியாக இருக்குது. பெரிய சைஸ்லேருந்து அப்படியே சின்ன சைஸ் வரைக்கும் போகிற மாதிரி எப்படி கேட்குறீங்களோ அப்படி செஞ்சு கொடுப்போம். இதுவுமே அதே மாதிரி தான். என்ன சைஸ் என்ன பிரெத்து உங்களோட சிங்க்கோட சைஸ் சொன்னீங்கன்னா அந்த சைஸ்க்கு இதை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். இது நம்ம வாஷ் மிஷின் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல டவல் போடுறதுக்கு ரவுண்டு ஸ்கொயரு ரெக்டாங்கல் என்ன ஷேப் கேட்டாலும் செஞ்சு கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா டவல் ராட் டபுள் 2 வர மாதிரி பண்ணி கொடுக்குறது. இது 1.5 அடி, இது வந்து 1 அடி. இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் டியூப்ல வந்து டவல் ராடு, இது ரவுண்டில். அந்த நம்ம கீழே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஹெவி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 304 வரும் பாருங்க. கட்டிங் பீஸ் அங்கங்கே எங்கெங்கே கட்டிங் இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய சைஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் ப்ராடக்ட்னா இந்த முத்திரை இருக்கும். நீங்கள் என்ன ஐட்டம் வாங்கினாலும் சரி, ரொம்ப மினி சைஸாக இருக்கிறதுல முத்திரை குத்த மாட்டாங்க. ஒரு பெரிய சைஸ் ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கிற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா SS 304 கண்டிப்பாக முத்திரை அந்த மெட்டீரியலே குத்தி இருக்கும். நீங்கள் என்ன மெட்டீரியல் வெளியில் எங்கே வாங்கினாலும் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மசாலாவுக்கு எடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அது 3ஓ இல்லை டபுளோ என்ன கேட்குறாங்களோ போட்டு கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைனிங்கில் வைப்போம் இல்லையா, ஃப்ரூட் பாஸ்கெட், அது என்ன மாடல் என்ன ஷேப் வேணுமாலும் செஞ்சு கொடுப்போம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய செஞ்சு கொடுத்ததுல ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்குது. இது வந்து காஃபி மைக் ஹோல்டர். நம்ம இப்போ செராமிக்ல எல்லாரும் காஃபி குடிக்கிறாங்க, அதை கழுவி மாட்டுறதுக்கு அது காத்தாடுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா மாடுலர் கிச்சன் போடுற பாஸ்கெட்டில் வரக்கூடிய செட்டிங்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹெவி டியூட்டி. இதில் வந்து இப்போ நிறைய பிராண்டில் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு 3000 ரூபாய்க்குலாம் தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சைடில் வெயிட் வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நாப்லாம் இறங்கிடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஸ்லாண்டிங்காக ஆகிடும். இதில் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமேட்டு இந்த ஐட்டமை நீங்கள் யூஸே பண்ண முடியாது. இது சும்மா
யூஸ் பண்ண முடியாமல் ரொட்டேட் பண்ண முடியாமல் அதில் பொருள் வச்சு அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நீங்கள் ரொம்ப ரேட் வந்து கம்மியானதில் வெளியில் வந்து வாங்கி போகிறீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபால்ட்டே டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான். அப்படி டெக்னிக்கல் ஃபால்ட் வந்து உராஞ்சி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு சைடில் வெயிட் வச்சு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்லாண்டிங்காக இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரொட்டேட்டே பண்ண முடியாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இது ஹெவியில் தான் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு சைடு வெயிட் வச்சாலும் சரி, நல்ல வெயிட் வச்சு ரொட்டேட் பண்ணாலுமே இது தாராளமாக ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஹெவி திக்னஸ்லாம் வந்து வெளியில் போடுறாங்களான்னு எங்களுக்கு தெரியல, நாங்கள் போட்டு தரோம். இதுவுமே வந்து பெர் கேஜி 800ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாதம் வடிச்சிட்டு ரொம்ப சூடாக இருக்குது எடுத்து வைப்போம் இல்லையா, கவுண்டர் டாப் மேலேயோ இல்லை டைனிங் ஏரியாவிலையோ, அந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு கஸ்டமரோட ஆர்டருக்கு தான் போகுது, இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. இது நம்ம இது மேலே சாதம் வடிச்ச ஏதோ ஒரு சூடாக இருக்க ஐட்டம் வச்சோன்னா நம்ம ஜஸ்ட் இதை தள்ளிக்கலாம். அந்த கிரானைட் வெடி போடுது, இல்லை வந்து நம்ம டைனிங் ஏரியாவில் வந்து சன்மைக்கா வந்து சூட்டில் ஒரு மாதிரி உருகிடுச்சு, அந்த மாதிரி வராது. நம்ம சுட சுட சாப்பிட தானே ஆசைப்படுறோம். சமையல் செஞ்ச உடனே டைனிங் ஏரியாவுக்கு எடுத்து வைக்கும் போது அங்கே இருக்கிற சன்மைக்கா எதுவும் ஆகாது. இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேச்சுலர்ஸ்லாம் தங்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க கேட்பாங்க, நான் என்கிட்ட இருக்கிறதே வந்து ஒரு 4 பாத்திரம் தான், நான் செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேணும், ஓப்பன் ரேக்கில் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னுவாங்க. இது பிளேட் வச்சுக்கிறது, இது கரண்டி ஐட்டம் கத்தியெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மற்ற பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு கிளாஸ் டம்ளர், ஒரு சாதம் வடிக்கிற குண்டா, அந்த மாதிரி எது இருந்தாலும் கீழே வச்சுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கூட தான். இப்போ நிறைய பேர் வீட்டில் மாடுலர் கிச்சன் போட்டவங்க அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் வச்சுருக்காங்க. நான் மாடுலர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட தான், பதிலே கூட தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு, ஸ்கொயர், என்ன ஷேப்பு, என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணி தருவோம். இதுவுமே பெர் கேஜி 800 தான். இதுலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்குது. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். அந்த வெயிட் என்ன ஏறுது இறங்குது அதை பொறுத்து. இது 5 mm கேட்டாலும் பண்ணி தருவோம். இதே வந்து இன்னும் இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக வேணும்னு கேட்டாலும் பண்ணி தருவோம். மேலே இருக்க எல்லா எது எடுத்தாலுமே பெர் கேஜி 800. இந்த டவல் ராட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் வந்து 280, இந்த ஸ்கொயர் வந்து 330. 1 அடி 5 அடி 7 அடி வரைக்கும் கூட பண்ணி கொடுப்போம். நம்மளுக்கு வந்து வால் திக்னஸ் பார்க்கணும், நீங்கள் ஹெவியாக இருக்கும். இப்போ நம்ம மேலே இருக்க எல்லா டிசைனும் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ வுட் ஒர்க் போட்டு கீழே டெமோ செட்டப் வச்சுருக்கோம், அதை பார்க்கலாம். இது வந்து கட்லரி, இது வந்து பிளைன் பேஸ்கெட். இது உள்ள வந்து நீங்கள் மளிகை சாமானம் வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம் அதே மாதிரி வச்சுக்கலாம். அது உங்களோட வீட்டில் என்ன இருக்கோ எதை எடுக்கணும்னு அது உங்களோட கம்ஃபர்ட். இது வந்து பிளேட் ஆர்கனைசர், பெரியசு சின்னது. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கீழேயும் ஒரு ஸ்ட்ரிப் வச்சு கொடுத்துருவோம். ஸோ வந்து அது திறந்து மூடும் போது அந்த தட்டெல்லாம் போய் உள்ளே மாட்டிக்காது, நமக்கு அது ஃபிக்ஸடாக அழகாக செட் ஆகிடும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் புல் அவுட். ஆக்சுவலாக இது வந்து ஃபிக்ஸடு மாடலு, இது வந்து அட்ஜஸ்டபிள் மாடல். காமனாக ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கரண்டி அந்த இதெல்லாம் போடுறதுக்காக ஒரு கட்லரியும், இந்த மற்ற பாத்திரம் வைக்கிறதுக்கு பிளைன் பேஸ்கெட்டு, தட்டை எடுக்க ஒரு பிளேட் ஆர்கனைசரு, ஆயில் அந்த கொஞ்சம் மளிகை சாமான் மேலே வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இங்கே வந்து கேஸ் வரும், கேஸ் ஸ்டவ் வந்து இங்கே ஹப்பு வந்து இங்கே வரும். இந்த ஐட்டம்ஸ் மட்டும் பேசிக் ஐட்டம்ஸ் இது வரும். இந்த ஆயில் புல்லட் பார்த்தீங்கன்னாக்கா ராட் வச்சு ஃபிக்ஸ்டு மாடலு, 10 இன்ச்சு இதோட பிரத்து, உள்ள வந்து இன்னர் வந்து டெப்த் 17, டபுள் ரேக் உள்ளது, ஃபிக்ஸ்டு மாடல். இது பார்த்தீங்கன்னாக்கா 7 இன்ச்சு அட்ஜஸ்டபிள் மாடல். கழட்டி கையில் நம்ம வாஷ் பண்ணுறோம், ஏதாவது ஆயில் வந்து சிந்திக்கிடுச்சு அப்படின்னா இது வந்து ஃப்ளாட் வந்து நமக்கு ஷீட் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவுமே டபுள் ட்ரிபிள் ஹைட் வந்து 30 இன்ச் கொடுத்தீங்கன்னா ட்ரிபிள் பண்ணி கொடுப்போம். ஆனால் பிரத் வந்து அதிகபட்சம் 7-7.5 தான் பண்ணுவோம், அதுக்கு மேலே பண்ண மாட்டோம். இது ஒன் சைடு வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால இதுவுமே வந்து பெர் கேஜி 800 தான். இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது வந்து ஷீட் கட்லரி, இது வந்து 1 mm திக்னஸ்ல இந்த வேலை பண்ணி கொடுக்குறோம். நம்ம தகடுல வேலை செய்யறது கிடையாது, 1 mm திக்னஸ்ல தான் வேலை பண்ணி தரோம். இந்த ஷீட் கட்லருக்கு மேலே 6 mm ராட் மட்டும் தான் போட்டு தான் நம்ம வேலை செய்வோம். அப்போதான் அந்த கிரிப் இருக்கும், நம்ம நல்லா வந்து ஒரு டியூரபிள் நல்லா இருக்கும், பார்க்க பொருளும் நல்லா இருக்கும், ஹெவினஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளைன் பேஸ்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/4 இன்ச்சுக்கு ஒரு ராடு வர மாதிரி செட்டிங் வச்சு கொடுப்போம். இது 5 mmலே பண்ணுவோம், 6 mmலே பண்ணுவோம். அவங்கவுங்க பட்ஜெட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர். இது வந்து பிளேட் ஆர்கனைசரு. நம்ம வந்து கீழே வந்து இது விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிப் அடிஷனலாக வந்து கொடுப்போம். அதுவுமே வந்து ஹெவி டியூட்டி 304 எல்லாமே அதே தான், சேம் கான்செப்ட் தான். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இருக்கக்கூடிய ராட்ல போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஷீட் வச்சு கொடுங்க, எனக்கு வந்து கீழே சர்ஃபேஸ் வந்து பிளைனாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ப்ரிஃபரட் ஷீட் போட்டு பண்ணி கொடுக்குறது. இது வந்து ஒயர் ராட் போட்டு பண்ணி கொடுக்குறது. நீங்கள் என்ன கேட்டாலும் கேட்குற சைஸில் என்ன மாடல் வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி செஞ்சு கொடுப்போம். 10 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணி 30 இன்ச்சு வரைக்கும் பண்ணி கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹெவினஸ், அந்த ராடோட திக்னஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஹைட் வந்து 15 இன்ச்சு வரைக்கும் கூட ஹைட் பண்ணி தருவோம். இதெல்லாம் லைஃப் டைம் வாரண்டிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து 304, இது 304, இது 304 பார்த்து தாங்க டை டூல் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த வேலையை இந்த பொருளாக கன்வெர்ட் பண்ணுறோம். இது நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை ஏதாச்சும் வராது, அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு ஏதோ ஒரு இல்லைங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் பணத்தை உங்கள் கையிலேயே கொடுத்துட்றோம். இல்லைனா உங்களுக்கு வேறு பீஸ் வேணும்னா வேறு பீஸும் கொடுக்குறோம், ஃபால்ட்டு வராது. இது பார்த்தீங்கன்னாக்கா
கார்னர் ரவுண்ட் கார்னர் இல்லையா, இது வந்து வெளியில எடுக்க முடியாது. சின்ன ஏரியா இருந்தா கூட அந்த சைஸ்க்கு ரவுண்ட் கார்னர் போட்டுக்கலாம். இது வந்து ஏரியா பெருசா இருக்கு, எனக்கு அந்த கார்னரை வந்து யூஸ் பண்ணணும், சிலிண்டர் வந்து வெளியில வச்சுட்டோம் அப்படின்ட்டு இருந்ததுன்னா இது வந்து 4 வரும். ஒரு பெரிய ஏரியா இருக்கு கார்னர்ல அப்படின்னாக்கா இதை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ராடு வச்சும் பண்ணி கொடுப்போம், ஷீட் வச்சும் பண்ணி கொடுப்போம், 100 கிலோக்கும் பண்ணி கொடுப்போம், 50 கிலோக்கும் பண்ணி கொடுப்போம். நீங்க எப்படி போடணும் பட்ஜெட், நீங்க என்ன பொருள் வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து நம்ம பவுடர் கோட்டிங் போட்டு எம்எஸ் மெட்டீரியல்ல பவுடர் கோட்டிங் போட்டு கொடுக்குறது, ஃபேன்சியா கொடுக்குறது கிடையாது, ஃபுல் ஸ்டீல் பண்ணி கொடுக்குறோம். தாராளமா ஒரு 30 இன்ச் கொடுத்தாலும் நாங்க வந்து மேஜிக் கார்னர் பண்ணி கொடுப்போம். 45 இன்ச் வரைக்கும் எங்களால வந்து மேஜிக் கார்னர் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ வந்து இதுல 2 சைஸ் தான் நாங்க இருக்கு, ஆர்டர் பண்ணா 15 நாள் ஆகும் அப்படிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே எங்க கிட்ட கிடையாது. கரெக்டான இன்னர் சைஸ், டோர் என்ன போட போறீங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா எனக்கு 3 days கண்டிப்பா டைம் வேணும், உங்களுக்கு நான் மேஜிக் கார்னர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒரு செமி மாடுலர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்லரி, பிளைன் பேஸ்கெட், பிளேட் ஆர்கனைசர், ஒரு ஆயில் புல்லட்டோட நிப்பாட்டிப்பாங்க. ஃபுல் மாடுலர் போடுறாங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் கார்னர், அந்த கார்னர் ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு பேண்ட்ரி டால் யூனிட் இருக்கும். இது வந்து நம்ம வந்து பேண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 அடிக்கு போட்டிருக்கோம். இது ஹைட்ராலிக், நான் ஹைட்ராலிக் எல்லாமே பண்ணி கொடுப்போம், ஹெவியும் பண்ணி கொடுப்போம், இதை விட கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஹெவினஸ்லயும் பண்ணி கொடுப்போம். அது நீங்க என்ன நீங்க சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷனும் பிரைஸும் மாறும். இதுவுமே வந்து 1 கிலோ வந்து 800 ரூபா. இந்த பொருள் ரெடி பண்ண எவ்வளவு கேஜ் வருதோ அதுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 6 அடி 7 அடி 6 பேஸ்கெட் 7 பேஸ்கெட் ஷஃபிள் பண்ணி 5க்கு 5 பண்ணி கொடுங்க, எப்படி கேட்டாலுமே பண்ணி கொடுப்போம். இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஜஸ்ட் ஒரே ஒரு மாடல்ஸ் தான் வந்து வச்சிருக்கோம், ஒரே ஒரு பீஸ் தான் வச்சிருக்கோம். இதுலயே வந்து வேற ஹைட், வேற டெப்த், வேற பிரெத், இந்த மாதிரி வேற வேற வேரியஸ் சைஸ் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய போயிருக்கு. இது பாத்தீங்கன்னாக்கா உங்களோட வியூவர்ஸ்க்காக ஒரு ஜஸ்ட் மாடல் பத்தி ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ ஒரு 5க்கு 10க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிச்சன்ல பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஏரியா வரும். மீதி வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா நடந்து போறதுக்கு. இது வந்து இங்க சிங்க் வருது, இங்க ஸ்டவ் வருதுன்னா அதுல வந்து ஒரு கட்லரி, ஒரு பிளைன், ஒரு பிளேட், ஒரு ஆயில் புல்லட், இவ்வளவுதான் இந்த இடத்துல இடம் போட முடியும். இந்த இடத்துல சிங்க் ஏரியா வந்துடும். ஸோ இதுல வந்து நிறைய ஆக்சசரிஸ் போட முடியாது, இவ்வளவுதான் பேசிக் யூனிட். இதுவே வந்து ஒரு எல் ஷேப் கிச்சன் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி போடுவாங்க, ஒரு கட்லரி, ஒரு கப் அண்ட் சாசர், ஒரு பிளேட், ஒரு 2 பிளைன், ஒரு ஆயில் புல்லட். இது 8க்கு 10 உள்ள சைஸ் உள்ள ஒரு கிச்சனு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கிச்சன், 15க்கு 10, 20, 15 அந்த மாதிரி பெருசுல. இது வந்து ஃபுல் மாடல்ல தான் பெரும்பாலும் போடுவாங்க. ஒரு ஸ்டவ் வைக்கிற ஏரியா, கேஸ் வைக்கிற ஏரியா போச்சுன்னா 2 கார்னர் வரும். நம்ம கார்னர் யூனிட்ஸ் போட முடியும், பேண்ட்ரி போட முடியும். இதுல வந்து நிறைய பேஸ்கெட் போடுறதுக்கு ஏரியா இருக்கும். ஸோ இதுல வந்து போடுறீங்கன்னா இந்த காமனா போடக்கூடிய பேசிக் யூனிட்ஸ் போட்டுட்டு மீதி எல்லாம் அடிஷனலா போறது எல்லாமே பிளைன் யூனிட்ஸ் போட்டுப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே ட்ராயர்ஸா திறந்து பார்த்துக்கலாம். அது உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் ஈஸியா எடுத்துக்கலாம். எதையுமே நம்ம கீழே குனிஞ்சு போய் கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கணும், ரொம்ப நாளா ஒரு பொருளை யூஸ் பண்ணாம அது உள்ளேயே அடைஞ்சிருக்குன்னுலாம் இருக்காது, எல்லாமே விசிபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வேலை செய்யறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். மாடுலர் போடுறதே நீட்டா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தான். இதுதான் நீங்க நிறைய பேர் கேட்பீங்க, எப்படி வந்து மாடுலர் நம்ம எப்படி போடலான்னு. ஃபர்ஸ்ட் உங்களோட கிச்சன் ஏரியா பார்க்கணும், அது வந்து ஸ்ட்ரைட்டா எல்லா யூவான்னு பார்க்கணும். இந்த மாடல்ல தான் வந்து கிச்சன் வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட பட்ஜெட், ரெண்டாவது நீங்க உங்க வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கு, என்ன மாதிரி நீங்க அதை வந்து ஆக்சசரிஸ் வந்து போட்டு அடுக்கி வைக்க உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க இன்டீரியர் ஒர்க்லாம் போகும்போது உங்களுக்கு ஒரு பேசிக்கான கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து தப்பு நடக்காம உங்களோட மாடுலர் கிச்சனை நீங்க பண்ணிக்க முடியும்.